இந்த தேர்தலில் 2 முக்கிய செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, நல்ல வேட்பாளர். 2, எதற்காக நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதுவரை நாம் சின்னத்தை பார்த்து நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். இல்ல சில தேர்தலில் ஜாதியை பார்த்தோ அல்லது மதத்தை பார்த்தோ அல்லது மொழியை பார்த்தோ அல்லது இனத்தை பார்த்தோ நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். சின்னத்தை பார்த்து தொடர்ந்து வாக்களிச்சிருக்கிற காரணம், அந்த காலத்துல காமராசர் அவர்கள் காலத்துல, அண்ணா அவர்கள் காலத்துல அவர்கள் நேர்மையான முறையிலே அரசியல் கடைபிடித்தார்கள், நேர்மையான வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அண்ணா நிறுத்திய வேட்பாளர்களுக்கோ அல்லது காமராசர் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களை நாம் கண்மூடித்தனமாக வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாம சின்னத்தை பார்த்து நம்ம ஓட்டு போட்டோம். அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல வேட்பாளர்கள் நமக்கு நிறுத்தினார்கள். அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் வேட்பாளர் என்ற பெயரில் அவர்களுடைய அடிமைகள், அவருக்கு வேண்டியவர்கள், அவருடைய தெரிந்தவர்கள், ஒன்றும் தகுதி இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், அவர் கொள்ளையடிக்க வேண்டும் நோக்கத்திலே வந்தவர்கள், இவர்களைத்தான் வேட்பாளராக இவ்வளவு காலமாக நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமா அந்த சின்னத்தை பார்த்து நீங்க ஓட்டு போட போறீங்க? போதும் போதும், வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. கடந்த முறையும் இந்த தப்பு தான் பண்ணீங்க. நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை 2014 தேர்வு செய்தீர்கள். உங்களுக்கு நான் நன்றியுடன் பட்டவன். நான் சொன்னது போன்ற வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள். இந்த தேர்தலில் 3 வேட்பாளர்கள், பிரதான கட்சியில் இருக்கின்ற 3 வேட்பாளர்கள். ஒரு வேட்பாளர் நம்ம கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி. அவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். 20 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு பல முறை வருகை தந்து உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்காகவும் பல நேரத்தில் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார். கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் வந்திருக்கின்றார். அவரை நீங்கள் பல முறை பார்த்திருக்கிறீர்கள். MA சோசியாலஜி PhD படித்திருக்கின்றவர். MA சோசியாலஜி PhD டாக்டரேட் பட்டம். ஐநா சபையிலே 5 முறை பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். ஐநா சபையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றவர். அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பயிற்சி பெற்றவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதைவிட பெரிய பயிற்சி நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர் தொடங்கின பசுமை தாயகத்திலே 20 ஆண்டுகள் பயிற்சி பெற்று தலைமை தாங்கியிருக்கின்றார். 30 லட்சம் மரக்கன்றுகளை அவர் தலைமையில் நடப்பட்டது தமிழ்நாட்டிலே. 1500 ஏரி குளங்களில் அவர் தூர்வாரி இருக்கின்றார். இப்படி தகுதியான நம் வேட்பாளர். அதிமுக வேட்பாளர் எடுத்துங்க. அடுத்தது அதிமுக வேட்பாளர் ஒரு மருத்துவர், அங்க தருமபுரி GH வேலை செய்யறார். நல்ல மருத்துவர் தான். ஆனா அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் தெரியாது. இதற்கு அவர் அரசியல் வந்தது கிடையாது. அங்க அதிமுக நகர செயலாளர், தருமபுரி நகர செயலாளருடைய பையன், நல்ல பையன். ஆனா அந்த பையனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி பிரதமராக போறது கிடையாது, முதலமைச்சராக போறது கிடையாது. அதனால அது இல்லாம தருமபுரியில் உள்ள KP அன்பழகன் இருக்கிறார். அவர் அதிமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பார், உட்கார்னா உட்காருவார். இப்படிப்பட்ட வேட்பாளர் அதிமுக வேட்பாளர். சரி, அடுத்த வேட்பாளர் யாரு? திமுக வேட்பாளர். திமுக வேட்பாளர் முதலாளி எங்க தெரியுமா இருக்காரு? திருவண்ணாமலையில் இருக்கார். அண்ணாமலையர் இல்ல, ஏவா வேலு. அவர் அங்க திருவண்ணாமலை விட குறுநில மன்னர். அவர் ஏவாவேலு திமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பார், உட்கார்னா உட்காருவார். நான் சொன்னேன்ல, அண்ணா காலத்திலேயே காமராஜர் காலத்தில் நல்ல வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதன் பிறகு வந்தவர்கள் தான் அவர்களுக்கு வேண்டியவர்கள். அவர் சொன்னது பேச்ச கேட்கறது, இவங்க சொன்ன அவங்க கேட்கிற பேச்ச
அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு வேணுமா? அல்லது ஐநா சபையில பெண்களுக்காக குரல் கொடுத்த நம்முடைய சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேட்பாளராக வேணுமா, உறுப்பினராக வேணுமா? அது மட்டுமல்ல, இதுவரை தர்மபுரி தொகுதியில இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது. ஏமா வரணுமா வேணாமா? உறுதியா வரணும், உறுதியா வரணும். சரி, அடுத்த காரணம் ஏன் நீங்க இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும்? 57 ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்து வருகிறது தமிழ்நாட்டை. 57 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் நாம் பிறக்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த 2 கட்சி, இவங்க மேல கோவனா அவங்க மேல கோவனா அவங்க மேல கோவம் இவங்க, மாத்தி மாத்தி மாத்தி. இப்ப 2 பேர் மேல கோவனா என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் வேண்டாம், ஒதுக்குங்க, போதும். இவர்கள் ஆட்சி செய்தது போதும். இவர்களால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாது. இனி இவர்களால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாது. காரணம் அவர்களுக்கு தெரியாது. நிர்வாகம் என்ற போர்வையிலே இந்த 2 கட்சிகளும் வியாபாரம் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். They are not doing any administration. They are doing pure business. இந்த கட்சிகளுக்கு 57 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டோம். இந்த கட்சிகள் 2 கட்சிகளும் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள் மதுவை கொடுத்து. இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் மது இல்லாத ஒரு சூழல் இருக்க முடியாது. திமுகவுக்கும் தெரியாது, அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு. அதுல அந்த காலத்துல இருந்தது, இப்ப மாறி போயிடுச்சு. இன்னும் அந்த 2 கட்சிகளை நம்பி 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 நம்ம ஓட்ட வீணாக்காதீங்க, போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.